உங்கள எத்தனை பேர் இதை கவனிச்சு நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நம்ம பென்டென் சீரீஸ்ல ஆஸ்மத் வந்து ஆம்னிட்ரிக்ஸை நம்ம கிராண்ட்பா மேக்ஸுக்காக மட்டும்தான் அங்கேருந்து அமுச்சு வச்சிருப்பாரு. ஸோ அது எப்படி நம்ம பென்னுக்கு செட் ஆச்சு, யாராவது நோட் பண்ணீங்களா? ஸோ ஆம்னிட்ரிக்ஸை பொதுவாக எடுத்து யாராவது போட்டால் சரி, நம்ம வில்கேக்ஸாக இருக்கட்டும், ஸோ ஆல்பிடோ யாராக இருந்தாலும் சரி, அதை எடுத்து கையில் போட்டால் தான் அது ஃபிட் ஆகும். நம்ம பென்னுக்கு மட்டும் கிட்ட போன உடனே அதுவாக பாஞ்சு வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ இதுக்கான அர்த்தம் வந்து ஒன்று தான். நம்ம ஆஸ்மத் வந்து நம்ம கிராண்ட்பா மேக்ஸுக்காக தானே ஆம்னிட்ரிக்ஸ் அமைச்சிருப்பாரு. ஸோ அதில் வந்து நம்ம கிராண்ட்பாவோட டிஎன்ஏ இருக்கும். ஸோ அதை சென்ஸ் பண்ணி அது போய் கரெக்டாக அவரை அட்டாச் பண்ணிக்கும். ஸோ நம்ம பென்னு வந்து நம்ம கிராண்ட்பாவோட டிஎன்ஏ சேர்ந்தவன் தானே. நம்ம பென்னாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கிராண்ட்பா மேக்ஸோட பேர பசங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கிராண்ட்பாவோட டிஎன்ஏ பிளட் வந்து நம்ம பென்னுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஆம்னிட்ரிக்ஸ் கரெக்டாக டிடெக்ட் பண்ணி கிராண்ட்பா மேக்ஸ்ன்னு நினச்சி நம்ம பென்னை போய் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பென் 10க்கு ஆம்னிட்ரிக்ஸை கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு குட்டி இன்ஃபோ ஃப்ரம் அனிமி டெம்ப்ளேட்ஸ். இது ஜஸ்ட் தியரியா கூட இருக்கலாம், பட் தோணுச்சு சொல்லணும்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி கண்டென்ட்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா, பை பை.